வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கு முந்தின நாள் ஒரு பேஷண்ட் வந்துச்சு, அதை பற்றி கதைப்போம். அதாவது டிஸ்பென்சரிக்கு வந்து க்ரௌட் அருகி ஒரு பேஷண்ட்டுக்கு மூச்செடுக்க கஷ்டமாக சார், கொஞ்சம் ஆவி பிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஆவி பிடிக்கான்னு சொல்லி அங்கே வேலை செய்கிற பிள்ளை வந்து எனக்கு கேட்குது. அப்போ நான் உள்ளுக்கு ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இழப்பு ஆவி பிடிக்கணும்னு சொல்லி அப்போ பேஷண்ட்டை பார்க்காமக்கு ஆவி பிடிக்க நான் விடல. அப்போ நான் நினைச்சிருந்தா அந்த கிளினிக் கொப்பியை கொண்டாங்க. சிலாக்கள் சும்மாவும் சொல்கிறான், அந்த க்ரௌடாக இருந்தா கெதியா நம்மளை டாக்டர் எடுத்து பார்ப்பேன்னு போட்டு அப்படின்னு சொல்றோம். அப்போ கொப்பியை கொண்டாங்க. என்னன்னு பார்த்தா கொப்பியில் வந்து மூச்சு வருத்தம் இல்லை, அது ஹார்ட் வருத்த பேஷண்ட் சரியானே. அப்போ ஹார்ட் வருத்த பேஷண்ட்டுக்கும் இழப்பு மாற்றம் இருக்கும். அதை நான் இப்போ சொல்ல வரேன். இப்போ இழப்புன்னு சொன்னோட நாம நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மூச்சுன்னு சொல்லி மூச்சுங்கிறது வேற. மூச்சுன்னா இழுக்கும் இல்ல, அணுகிற மாதிரி அப்படி கேட்கும், அதான் மூச்சு. அது சுவாச பையில பிரச்சனை. சுவாச பை அலர்ஜிக்கு தும்மல் தொண்டைக்கடி கண்கடி காது கடிக்கிற அலர்ஜிக் சாப்பாடு சாப்பிட்டா தோல் கடிச்சு ஒழும்புற இவங்களுக்கு என்ன செய்யும்டா, இப்ப டஸ்ட் வேலை செஞ்சோம்டா, தூசு போனா அல்லது பனி காத்துக்குள்ள இரவு பீச்சில் ரவுண்ட் அடிச்சு போட்டு வந்து அப்ப என்ன செய்யும், இரவைக்கெல்லாம் இரும்ப தொடங்குவாங்க, நைட்ல இரும்ப தொடங்குவாங்க, அல்லது விடியச்சாம இரும்புவாங்க. இது ரெண்டும் இருந்தா நைட் ஆகக்குள்ள கிளைமேட் கூல் ஆகக்குள்ள பெயிண்ட் பண்றாங்க பக்கத்து வீட்டுல, வீடு உடைச்சி புழுதி கிளம்புது சரியானே, ஒற்றை அடிச்ச அல்லது புகை வச்ச பத்த வச்ச இப்படி ஒரு சம்பவத்துக்கு பிறகு இரும தொடங்குவாங்க. இரும தொடங்கி வார மூச்சு தான் அது மூச்சுன்னு சொல்றது, அது சுவாச பை மூச்சு. மற்ற சொல்ற இழப்பு சரியானே. அப்ப அவர் கதை என்னன்னு கேட்டா போய் அப்ப நான் போய் பார்த்துட்டு இது மூச்சு இல்லை பாப்போம் ஒரு வெளியே போய் பார்த்தா என்னன்னா இரவையில படுக்கையிலாம் படுத்தா மூச்சு தட்டுது, எலும்பி இருக்கிற இரவைக்கெல்லாம். இதுதான் அவர கதை சரி. அப்ப அதண்டைக்கு சொல்ல போறேன். அது முக்கியமான விஷயம். கூட பேர் விளங்காமக்கு அதை வீட்டுகளில் சில வைத்தியங்களை வேற மாதிரி செய்யுறேன். அப்ப அந்த நோயாளி வந்து 3 நாளைக்கு முதல் தான் கல்முனை பெரிய ஹாஸ்பிட்டல் கல்முனை நோத்துல இருந்து டிக்கெட் பட்டி வந்திருக்காரு வீட்டை சரியானே. இந்த வருத்தத்தை தான் போயிருக்காரு. போய் அவங்க அந்த கண்டுபிடிச்சிக்காங்க அவரை சுவாச பையில தண்ணி இருக்கு. அதாவது ஹார்ட் வந்து இருதய வருத்தங்கள் வந்ததுக்கு பிறகு ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றேன். ஹார்ட் நெல்லா பம்ப் பண்றது அடிக்கலாம், மோட்டார் வீக்கா இருக்கு. அப்ப நெல்லா பிளட்டை பம்ப் பண்ண மாட்டா. நெல்லா பம்ப் பண்ணினா தான் சலம் நெல்லா வழியாகும் சரியானே. ஹார்ட் நெல்லா தண்ணி அடிச்சா தானே தண்ணி கிட்னிக்கு போய் கிட்னியால சலம் வழியாகும். அப்ப ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுண்டா, ஹார்ட் வேலை செய்யற வீக் ஆயிடுச்சுண்டா நெல்ல அடிக்காது. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா சலம வழியாகிறது குறைய. அப்ப தண்ணி உடம்புல நிக்க தொடங்கும், தேங்க தொடங்கும். அப்ப கால் ரெண்டும் கண்ட காலில் இப்ப நைச்சி போட்டு விட்டோம்னா பள்ளம் வரும் சரியானே, பள்ளமா இருக்கும். அப்ப அவங்களுக்கு படுத்தாங்கன்னா படுக்கையில ஒலிம்பி தண்ணியை கீழாக்கணும், அப்பா படுக்கலாம். ஒரு போத்தல தண்ணி எடுத்தோம்னா நைத்த நெஞ்ச இப்ப இதுல தண்ணி இருக்கு, இப்படி வச்சா தண்ணி கீழே இருக்கும், மேல காத்து கழிச்சா நடக்கும், தொண்டைக்குள்ள வரும் தண்ணி. அப்ப இரவைக்கு படுக்கையில படுத்தா தண்ணி எல்லாம் இங்க வந்தா சுவாசம் அடைக்கிற. அப்ப அவரே கண்டுபிடிப்பாரு எலும்பி இருந்தா இன்னைக்கு நல்லா இருக்கு. அப்ப என்ன செய்யற, சாய்மணியில் இருக்கிற அல்ல 2 சலாவணியை போட்டு உயர்த்தி வச்சுட்டு தூங்குற. இரவெல்லாம் படுக்கல வாப்பா கதிரையில இருந்துகிட்டு தான் தூங்கின. இப்படி கதை சொன்னா அது மூச்சு இல்லாது, அது சுவாச பையில தண்ணி வந்துட்டு. தண்ணினா தண்ணி அவுட் ஆகுற. ஆனா அதுக்கு சல குளிசை கொடுக்குற, சலம் போற குளிசை கொடுக்குற ஹாஸ்பிட்டல்ல போர்ட்ல வச்சு இன்ஜெக்ஷன் போட்டு யூரின் மூத்திர பட்டையெல்லாம் வைப்பாங்க. என்ன சொல்லிச்சுன்னா பாத்ரூமுக்கு அடிக்கடி போற ஹனாட்டு வரும் பேஷனுக்கு. அப்போ பாத்ரூம் போய் வந்தாலும் இழைக்கும், ஒரு தரம் பாத்ரூமுக்குள்ள போய் வந்தா இழைக்கும். அப்போ இழப்பு கூடும்னு போட்டு கட்டில விட்டு அசையாம வச்சுக்கிறதுக்காக வேண்டி யூரின் பட்டையை போட்டு இன்ஜெக்ஷனை போட்டு தண்ணியெல்லாம் அவுட் பண்றேன். அவருக்கு நடந்த சிகிச்சை சொல்றேன். தண்ணியெல்லாம் அவுட் பண்ணி அவரை கிளியர் ஆக்கி இங்க இருந்த தண்ணியெல்லாம் வெளியாக்கி தான் விட்டு அனுப்பினேன். வீட்டை வந்து நெஞ்ச பயர்லாம் கலட்டி போட்டு தான் அனுப்பினேன். வீட்டை வந்து அந்த சலக்குளிசையை போட்டா அடிக்கடி பாத்ரூம் போகுதுன்னு விட்டு என்ன செய்யறேன், 2 நேரம் தாரத்தை 1 நேரமா குறைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு காலத்தால 8 மணிக்கும் கொடுத்து 2 மணிக்கும் கொடுக்குறேன் வளமையா. ஏன்னா இரவைக்கு போட்டா இரவைக்கெல்லாம் தூங்கையிலான்னு போட்டு காலையில ஒன்று மத்தியானம் ஒன்றை கொடுக்குறேன். அப்போ ஒரு 8 மணி 10 மணியோட யூரின் போய் முடிஞ்சிடும். அப்ப இவங்க அவகர வைத்தியம். இப்ப டாக்டர் சலக்குழு செய்ய கொடுக்கறது காரணம் இருக்கு என்ன, இங்க வீக்கா இருக்கிறதால தண்ணியை வெளியாக்கணும். இவங்க என்ன செய்யற, பாத்ரூம் போற கனாட்டு எனக்கு இதெல்லாம் பாத்ரூம் போகுதானே இந்த சலக்குழு செய்ய தந்திரிக்கான்னு போட்டு அவர் என்ன செய்யற 2 போறத உண்டாக்குற சரியானே. 2 நேரம் போறத 1 நேரம் ஆகுற பிறகு அதை விடுற. அவர் அதுதான் செஞ்சு இந்த 3 நாளும் சலக்குழு செய்ய போடல, போட்டு அடிக்கடி போகுதுன்னு போட்டு
போடாட்டி நடக்கும் அந்த தண்ணி படிப்படியா சேர்ந்து இனி அடைச்சா திருப்பி பழைய மாதிரி தூங்கலாம். ஆகவே தயவு செய்து உங்களை யாருக்காவது சல குளிசை தந்திருந்தா இது அடிக்கடி நடக்குது. எத்தனை நேரம் சென்னாலும் முடுறாங்க அந்த குளிசையை. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு சீரியஸாக எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் நாங்கள் ஆம்புலன்ஸில் இன்ஜெக்ஷன் அடிச்சு பார்ப்போம், அப்பயும் இல்லை. அப்புறம் ஏஎம்ஹெச்சுக்கு ஐசியூவில் வச்சு தான் அதை கிளியர் பண்ணணும். நாங்கள் ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வர்றோம். சரிதானே? ஆகவே தயவு செய்து அந்த சலம் போகிறதுக்கு தர குளிசையை நீங்கள் தயவு செய்து நிப்பாட்டப்படா. அது என்ன கரைச்சுட்டா பரவாயில்ல. பாத்ரூம் பக்கத்தில் கட்டியில் போடுங்க. பாத்ரூம் போறானாடுண்டா பாத்ரூம், ஏன்னா அது உயிர் காப்பாற்றுற குளிசை. அவதிப்பட வச்சு எத்தனை பேருக்கு பிரச்சனை பாருங்க. அந்த நோயாளியை வரக்குள்ள எத்தனை பேர் மகள், மருமகன், உம்மா, ஒரு 6-7 பேர் ஆக்கள் அவதிப்படுங்க போல உயிர் ஆபத்து மாதிரி தானே. அவ்வளவு பேர் நிம்மதி, வேலையில நின்றவர் விட்டு போட்டு ஓடியறது, வேலைக்கு போக வேண்டியா லீவை போடுவது, ஒரு வாட்டில் வச்சா ஒரு நாளைக்கு 3 நேரம் பார்க்க போறது, அவங்களோட டியூட்டி டிஸ்டர்ப் ஆகுது. பாப்பா வாட்டில் இருந்தா மகனுக்கு நிம்மதியா, அம்மா வாட்டில் இருந்தா மகனுக்கு நிம்மதி அடிக்கலாமா? இருக்கலாது. டியூட்டி லீவை போடணும், இஞ்சால வரணும். அப்ப நாம ஒரு சின்ன ஒரு வேலையால அந்த குளிசையை போடாம விடுறதால எல்லாரும் நிம்மதியும் போகுது. சரியானே? வைத்தியத்துல அதுவும் அவதி. சீரியஸ் மாதிரி வந்தா சிகிச்சையில பிரச்சனை என்ன, கடுபுடியா சிகிச்சை செய்யணும். நரம்பு தெரிய மாட்டா, நீளமாயிரும் ஆள், சுவாசிக்க கஷ்டமான ஒட்சியன் இல்லாம நீளமாயிரும், நரம்பு கண்டுபிடிக்க கஷ்டம், அவதிப்படணும். ஆகவே தயவு செய்து அந்த குளிசையை நீங்க யாரும் நிப்பாட்டக்கூடா, கட்டாயம் போடணும். உங்களுக்கு பாத்ரூம் பிரச்சனை சொன்னா அந்த கஷ்டம்டா போச்சில் அமிதிக்கு, பாம்புல அந்த மூத்திரம் போற போச்சில் அமிதிக்கு அது பாவிக்கலாம். சரியா? இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தப்பணும். ஒன்று கேளாட்டினா யூரின் பட்டையை போடுற 3 கிழமைக்கு ஒருக்கா. ஏன்னா இதான முக்கியம், ஹார்ட்டை பாதுகாக்கிற முக்கியம். யூரின் போறதுக்கு டியூபை போட்டு 3 கிழமைக்கு ஒருக்கா யூரின் டியூபை மாத்திர. அப்ப அடிக்கடி பாத்ரூம் போக தேவையில்லை. பேக் நிறைஞ்சதுக்கு போற ஒரு நேரம் போனா சரி. ஆகவே ஏதாவது செஞ்சு நாங்க அந்த சல குளிசையை நிப்பாட்டப்படா. தயவு ஒருத்தர் நிப்பாட்டிதாங்க. 2 வீதம் தந்தா 2 வீதம் தான் போடணும். அது கூட என்று சொல்லி நீங்களா குறைச்சிடப்படா. சரியானே? ஒரே ஒரு பிரச்சனை வர அந்த சல குளிசை ஒழுங்கா போட்டுட்டு போகக்குள்ள அந்த உப்பு எல்லாம் வந்து உடம்புல இருந்து வெளியாகும். யூரினோட உப்பு எல்லாம் போனோம்னா அந்த கண்டை பிடிக்கிற அந்த சதை பிடி கொண்டு வரும். அதுக்கு அந்த உப்பு குளிசை ஒன்று கொடுக்குறேன், கேசிஎல் ஒரு உப்பு குளிசை. சரியானே? அதை நீங்க டாக்டர் சொன்னா அந்த கேசிஎல் குளிசையை தருவாங்க. சரியானே? அல்லது ஹாஸ்பிட்டல் இருந்தா தருவாங்க, அல்லது ஃபார்மசியில் எழுதி தருவாங்க, அல்லது டோஸை கூட்டுவாங்க. இப்போ ஒரு குளிசை காணாட்டி 2 ஆக்கி தருவாங்க. ஆகவே சல குளிசை ஓடக்குள்ள அந்த உப்பு குளிசையும் சேர்த்து போட்டா இந்த சதை பிடிக்கிற குறையும். இது மட்டும்தான் பிரச்சனை. சரியானே? அந்த உப்புங்கிற பொட்டாசியம். சரியா? அந்த பொட்டாசியம் குறையுது, அதான் சதை பிடிக்கிற. அது பொட்டாசியம் ஆரஞ்சில் இருக்கு, ஆரஞ்சு தெம்பிலி ஆரஞ்சு கலர் பழங்கள் இருக்கு. ஆனால் இனி சீனி இருக்கிற ஆக்களுக்கு அதை இனிக்கிற ஆரஞ்சு தான் கேளா, புளிக்கிற ஆரஞ்சு தான் சாப்பிடலாம். சரியானே? அப்படி பாவிச்சு அந்த இந்த குளிசை தான் முக்கியமா. இதை தான் அன்றைக்கு அந்த லசிக்ஸ்ங்கிற குளிசை, லசிக்ஸ் சொல்லி சொல்ற புருஷமாயிட்டு எழுதிக்கும். அந்த குளிசை முக்கியமான குளிசை, விடப்படாது. வளமையா தார குளிசை எழுத மறந்தாலும் கூட நீங்க ஞாபகப்படுத்தணும். இப்ப நம்மளுக்கும் பொறுப்பு இருக்கு, டாக்டர் மட்டும் பழிய போடப்படா. என்ன, அதாவது இப்ப டாக்டர் தச்சையலா எல்லாருக்கும் எழுதி போகல, 1000ல் ஒரு நாள் ஒரு எழுத மறந்துட்டு அல்ல மிஸ் ஆயிட்டு என்ன டிஸ்பென்சர்ல போட்டவர் அந்த பக்கெட்டை போடல, நீங்க செக் பண்ணணும். வளமையா தார ஒரு குளிசையை காணல, டக்குன்னு நீங்களும் அதை ஞாபகப்படுத்தி எழுதி எடுக்கணும். இல்லைன்னு சொல்லிச்சேன்னா அல்லது இது இங்க எடுக்கணும். அப்ப அதை செய்து நாங்க இந்த அப்படியான ஒரு சிக்கல்கள்ல இருந்து நாங்களை பாதுகாக்கணும். அப்ப இன்றைக்கு இது போதுமா சல குளிசையோட முக்கியத்துவம். ரைட், அனைவரும் பொறுமையா இருந்து இதை கேட்டதுக்கு நன்றி சொல்றேன். இந்த விஷயங்களை மற்ற ஆக்களுக்கும் சொல்லணும். இப்படி சலம் போற குளிசை போட்டா இன்றைக்கு சாயந்தரம் ஒரு ஸ்பீட்ல சொல்லி தந்த சலம் போற குளிசை போடுறாங்க, நிப்பாட்டப்படா, குறைக்கப்படா. டாக்டர்கிட்ட கேட்டு தான் என்ன பிரச்சனை என்றாலும் டாக்டர்கிட்ட போய் சொல்லணும். இதாலே உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா டாக்டர்கிட்ட கேட்டு தான் குறைக்கிறது, கூட்டுறது, நிப்பாட்டுறது எல்லாம் நாங்களா செய்யக்கூடாது. ரைட், நன்றி.